டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால கொஞ்சம் ஷார்ட்டாவே நான் பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா, அந்த அக்கா ஒரு 15 நிமிஷமோ, 17 நிமிஷமோ வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ நான் ஃபுல்லாலாம் பேச முடியாது. பாயிண்ட் பை பாயிண்ட்டா எடுத்து வச்சிருந்தேன். அது ரொம்ப நேரம் ஆயிரும். ஐடபிள்யூஎம் என்ன வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வீடியோ போடுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பெரிய வீடியோவா போயிரும். பாயிண்ட் பை பாயிண்ட்டா பேசணும்னா ரொம்ப டீட்டெயில்டா பேசுற மாரி ஆயிரும். உங்களுக்கு தான் ரொம்ப லென்த்தியா வீடியோ பார்த்தா பார்க்க மாட்றீங்கல்ல. ஸோ ஷார்ட்டா முடிச்சுருவோம். நாவால் முதல்ல பேச ஆரம்பிச்சவர்கள் நாகர்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க வீடியோவ. இப்படியே போயிட்டுருக்கு. இலங்கை தீவு, நாவலன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி நெறையா கிங்டம சொல்றாங்க. இலங்கை கிங்டமு, நாகர்கள் தான் முதல்ல பேசப்பட்ட நாகரிக வளர்ச்சி உண்டான தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள் இனம் தனி, நாகர்கள் இனம் தனி. ஆனா நாகர்கள் எதை பேசினாங்கன்னா தமிழ் பேசினாங்களாம். இந்த அக்கா பேசுறதுலேயே முரண்பாடா இருக்கு. நாகர்கள் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சாங்க, நாகரிகத்தை உருவாக்குனாங்கன்னா, அப்ப தமிழை உருவாக்குனது நாகர்கள் தானே. அப்ப தமிழர்கள்னு ஒருத்தவங்க தனியா எப்படி இருப்பாங்க? இங்கேயே நீங்க விழுந்துட்டீங்க. அப்புறம் கேட்டா 2 பேருமே ஒண்ணுதான். அப்புறம் கடைசியா மிக்ஸ் ஆனாங்க. அதாவது இறுதியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நாகர்கள் வந்து தமிழர்கள் கூட சேர்ந்தாங்களாம். போர்ப்படையில. ராஜாக்களோட போர்ப்படையில முக்கியமான ஒரு பொறுப்பா இருந்தது மறவர்கள் கூட்டம் தான். மறவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தனால ராஜாக்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாகர்கள்ல மெயின் ஆட்களே மறவர்கள் டாப்ல. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. என்னங்க நீங்க வேற என்னத்தையாவது சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன். நான் மறவர்கள்ன்ற உடனே எனக்கு ஷாக்கிங்கு. அப்புறம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னமும் நாகர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மலைப்பகுதி தான் ரொம்ப நேசிச்சிருக்காங்க. புத்தர்களோட கனெக்ஷன்ல இருக்காங்க. பாம்பு ஏன் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, மலைப்பகுதியில் இருப்பாங்க. பாம்பு மாதிரி போகும் மலை. மலையில வாழ ஆசைப்படுவாங்க. புத்தர்களுடைய கனெக்ஷன். புத்தர்களோட கனெக்ட் பண்ணனாலே பாம்போட கனெக்ட் பண்ணாங்க. புத்தர்கள் வந்து இனம் கலப்பு. மன்னர்கள் கூட்டத்தை விட இனக்கலப்பு. நாகர்கள் வந்து இனக்கலப்பு பண்ணி அவங்களோட இனத்தை அரச ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு, புத்தர்கள் என்ன வணிகம், மெயின் மேட்டர் வணிகம். புத்தரை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருப்பாங்க, புத்தர் சொல்லியிருப்பாரு வணிகம் தான் முக்கியன்ற மாதிரி பேசியிருப்பாரு. சிம்பிள். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ளீஸ் பண்ணி ரொம்ப புனிதராக காட்டப்படுறாங்களோ அவங்க பின்னாடி தேடி பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வரலாற்று எழுதினாலே ஜெயிச்சவங்க தான். ஜெயிச்சவங்க அப்படிலாம் நம்ம திருடங்க தான். திருடங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்போ அவனை பற்றி அவன் திருடனா சொல்லுவான். ஞானம், புத்தி, ஐயோ அப்படிப்பா புனிதம்ப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. நாளைக்கு விஜயை பற்றியே ஸ்கூல் பாடத்தில் படித்தாலும் படிப்பீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமான்னு தான் படிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாகர்களை பற்றி தான் பார்ப்போம். பூம்புகார், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதில் எல்லாத்துலேயுமே இந்த நாகர்களோட கனெக்ஷன் வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வணிகர்கள் நாகரிகத்தை உருவாக்குனதே வணிக கூட்டம் தான். இந்த வணிக கூட்டத்தை உருவாக்குனது அவங்களுடைய புராணங்கள், அவங்களுடைய அந்த எழுத்துக்கள்லாம் நாகருடைய விஷயங்கள் வருது அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடாது. அதை உருவாக்குனதே இவங்க தானே. அதாவது அவங்களுடைய ஆர்ஜனை பற்றி பேசி தானே ஆகணும். வணிகம் இந்த மாதிரி பண்ணது அரச குடும்பமே எல்லாமே இந்த நாகர் இனத்தோட கலப்பு இனத்தை பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. நேரடியாக நாகர்கள் எங்கேயுமே ஆண்டது கிடையாது. அப்படி ஆளவும் முடியாது. ஸோ மனித இனத்தோட இனக்கலப்பு பண்ணி மனிதர்களுடைய அந்த கலப்பு டிஎன்ஏ தான் ஆட்சியில் உட்காந்து அரசர்களாக உட்காந்துருந்தாங்க. இதுதான் மெயின் ரீசன். நீங்கள் தேடுங்க, அந்த சோழ வம்சம் முசுகுந்தனை பற்றிலாம் அதில் வரும். அதாவது வென்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் அந்த அக்கா வீடியோவில் பாருங்கள். முசுகுந்தனை பற்றிலாம் வரும். முசுகுந்தனை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், முதல் சோழ அரசன். ஸோ முசுகுந்தனோட பற்றி வரலாற்றை தேடி பார்த்தீங்க இப்போ வந்தீங்கன்னா அவர் முசுகுந்தன்றன்னு சொல்கிறக்காக மூஞ்சி வந்து குரங்கு மாதிரி இருக்கும்னு சித்தரிக்கப்பட்டிருக்கும். பட் இதெல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஒரு முகம் வர உப்பி ஒரு மாதிரி இருக்கும். உண்மையான குரங்கு மாதிரிலாம் இருப்பாரு. கிட்டத்தட்ட குரங்கு போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தான் காட்டப்படும். அவரோட கனெக்ஷன் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்துக்கு போனார். அங்கே போய் போரில் வெற்றி பெற்று வந்திருப்பார். அவர் திருப்பி இங்கே வரும்போது உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே போயிருக்கோம். நீ இந்த உலகத்துக்கு போனால் அவங்களோட மக்கள் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி எனக்கு நிரந்தர தூக்கத்தை கொடு, நிரந்தர நித்திரை கொடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் கிரையோபாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நிரந்தர நித்திரை. அந்த காலகட்டம் வரும்போது அவங்க எந்திரிச்சாங்கன்னா அதே பொலிவோடு இருப்பாங்க. இன்றைக்கி போய் நான் கிரையோபாட்டில் படுக்கிறேன் அப்படின்னா இன்னொரு 500 வருஷம் கழிச்சு நான் எந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான கிரையோபாட்டில் எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். இன்றைக்கி எப்படி படுத்தாலும் அன்றைக்கி அப்படி இருப்பேன். அதுதான் இந்த டெக்னாலஜி. பல ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் அதில் இந்த முசுகுந்தனுடைய கனெக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹாலிவுட்ல வந்து வேறு லெவல் எடுக்கிறாங்கடா, சூப்பராக மாஸ்டரா அவங்களாம் நம்மள எப்படி படம் எடுக்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் படம் எடுத்துருக்காங்க, எப்போ பார்த்தாலும் லவ்னு. இது வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. இங்கேருந்து எடுத்து போட்ட ஸ்கிரிப்ட், இங்கே இருக்க புராணங்கள், இதிகாசங்கள், இந்த படையெடுப்புலாம் நடந்துச்சுல, இந்த படையெடுப்புலாம் நடந்து இங்கேருந்து வரலாற்று சோடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. இங்கே இருக்க வரலாற்றுலாம் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்க வளங்களை மட்டும் திருடணும்னு ஒரு கணக்கு பண்ணிட்டாங்க. 2 கூட்டம் இதில் இருக்குது. செல்வ செழிப்பு ஆட்டை போடுறதுக்கு கூலி ஆட்கள், இந்த கூலிப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த கூலிப்படை மாதிரி இறங்கி சண்டை போட்டு அதில் இருக்கிறதா திருடிட்டு வருது. அம்புட்டையும் திருடிட்டு வா, அதில் எனக்கு தேவையானதை மட்டும் நீ கொடுத்துக்கோ. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு கூட்டம் மறைமுகமான கூட்டம்னு வச்சுக்கோம், சீக்ரெட் கூட்டம். அந்த சீக்ரெட் கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளையும் போரை உருவாக்கி விடுது. பிரிட்டிஷ் கூட்டம் என்ன பண்ணுச்சு, உலக நாட்டுகளையும் போரை உருவாக்கி டெமோக்ரஸி கொண்டு வந்துச்சுல, அந்த மாதிரி அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில்
ஸோ பல நாடுகளுக்குள்ள போர் வந்ததுக்கான காரணம் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்க வரலாற்று சூடுகள், முக்கியமான ஆதாரங்கள், ஓலைச்சுவடிகள், நாலேஜ் இதெல்லாம் இருக்கும். எல்லா நாடுகள்லையும் இருக்கும். யார் கொடுத்தது? இது எல்லாம் நாகர்களுடைய கிடையாது. அதற்கும் முன்னாடி நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தது. அதை திருடி அங்கே இங்கேயும் ஒழிச்சு வச்சு அதை மனிதர்கள்ட்ட காட்டாமல் அவங்க மட்டும் பயிற்சி பண்ணி அவங்க மட்டும் அதில் தேர்ச்சி அடைந்து மூளையை வளர்த்துக்கிட்டாருங்க. அவங்க மூளையை வளர்த்துட்டு மேலே உட்காந்துட்டாங்க. நாம எல்லாம் அதை காலங்காலமாக கடத்த முடியாமல் போய் நம்ம முட்டா பையில அடிமையாக உட்காந்துட்டோம். சிம்பிள். இந்த போர் நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? போர் நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். நம்மளாம் சண்டை போட்டு செத்துட்டு இருப்போம். வெற்றிவேல் வீரவேல் சண்டை போட்டு செத்துட்டு இருப்போம். ஆனால் இவங்க ரெண்டு குரூப் தான் இந்த போருக்கான சாதக பாதகங்களை அனுபவிக்கும். யார் அப்படின்னா, ஒன்று இந்த ஏவல் நாய்கள். எல்லா நாட்டிலையும் போய் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு வீர பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நாங்களாம் எப்படி தெரியுமா மன்னர் பரம்பரைன்னு சொல்கிற கூட்டம் இருக்குல்ல, அவங்க பெருமைக்கு எருமை வைக்கிற கூட்டம். அவங்கள இறக்கி விட்டு செல்வ வளங்கள், பொருட்கள், அங்கே இருக்க நாடுகள், வளங்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போடுவாங்க. அதை கொடுத்துருவாங்க. அதை அந்த இன்னொரு மறைவான கூட்டம் இருக்குல்ல, அவனுக்கு அது தேவையே கிடையாது. அவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? அதை விட பொக்கிஷமான விஷயம் நாலேஜை வச்சு நீ என்ன வேணால் கிரியேட் பண்ண முடியும். இந்த பொருள் இதெல்லாம் வேஸ்ட்டு. அது என்றைக்கு வேணால் அழிஞ்சு போயிடும். அது வெறும் அதை நம்ப வச்சுருக்காங்க. அதை நமக்கு இன்பத்தை கொடுக்குன்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையான விஷயம் ஞானம். அதை கொடுக்கக்கூடிய ரகசியங்களை தான் அங்கங்கே திருடப்படும். அங்கே போர் பண்ணும்போது, கோயிலை சூறையாடும் போது அங்கே இருக்க ஓலைச்சுவடிகள்லாம் ஒரு கூட்டம் கலெக்ட் பண்ணிக்கிறது. இந்த நகை வர இடத்துல நீ வச்சுக்கணும் போயிடுறது. அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள் தான் நிறையா. அப்படி தானே அந்த கண்டிநாயக்கர் ஆவணப்படத்தில் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வடுகர் ஏறின்னு சொல்லி உள்ள இறங்குவாங்க. அவங்க ஏன்னா கோயிலில் சூறையாட காரணம் என்ன? எல்லாரையும் அடிச்சு விரட்டினதுக்கான ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏராக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டாங்க. டெமோக்ரஸின்னு ஒன்று போக போகிறாங்க. அந்த டெமோக்ரஸி போக போகிறது, அதாவது இப்போ டிஜிட்டல் ஏராக்குள்ளே இருக்கீங்கல்ல, இதை அவங்க அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வரப்போகிறோம். அப்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கு இந்த வரலாறு இப்படியே கடத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாட்டிப்பாங்க. அப்போது இவனுக்கு வரலாறு கடத்தக்கூடாது. நம்ம சொல்கிறது தான் இதிகாசமாக இருக்கணும். மனிதனுடைய ஆரிஜினே, அதாவது நாகரிகம் அடைஞ்சது 2000 ஆண்டுகள் தான். தமிழருடைய பரம்பரமே 5000 ஆண்டுகள் தாண்டவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இவங்க வரலாற்றை வெளியே வச்சிருக்கானுங்க. அதுக்கு மேலே அந்த அகழ்வாராய்ச்சியில் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் தோண்ட விட மாட்டாங்க? மனித குலத்தோட வரலாறு தானே. அதுல என்ன தமிழனுக்கு பெருமை தான் வந்துட்டு போகுது. தமிழன் தான் வந்தாலும் ஒரு மனுஷத்துல தானடா வந்திருக்க. எப்படி பார்த்தாலும் உங்க அம்மா தானே, தமிழ் தானே. ஸோ அப்புறம் அதுல என்ன உனக்கு பிரச்சனை? இதுதான் உங்களை நம்ப வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரகசியம் எது கிடையாது. அப்படி உண்மை வெளியே வந்துச்சுன்னா அந்த காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வணிகர்களும் அரசர்களும் மட்டுமே மேன்மையாக வாழ்ந்திருக்காங்க. அப்போ இருந்து நம்ம அடிமையாக தான் இருந்திருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சிடும் உனக்கு. அதை தெரிய விடாமல் வச்சிருக்கிறதுக்காக தமிழ் பெருமையை மறைக்கிறாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இப்படியே உனக்கு சுத்த விட்டுட்டு இருக்காங்க. அதாவது போலியான உலகத்தில் போலியான வார்த்தைகளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? இது ரொம்ப மைன்யூட்டாக நடக்கிறது. அறிவு திருடுறது ஒரு கூட்டம், செல்வத்தை திருடுறது ஒரு கூட்டம். ரெண்டுக்கும் பலிகடை ஆகினது மனித கூட்டம். இதுதான் நடுவில் கோமாளியாக உட்காந்துச்சு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த நான் சொல்றது நிறைய நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இலங்கை மக்கள் பூம்புகார் வரை கனெக்ட் பண்ணுவாங்க. பூம்புகார் கூட்டம் யாரு? ஸோ உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் முன்னாடியே. பெரிய வெள்ளம் வந்ததுனால அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் அச்சுறுத்தல 18 படி கட்டி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் பயந்தாங்கொழி போயிருது. ஆனால் நம்மகிட்ட இருந்து திருடின ரகசியம், அறிவு அவன்கிட்ட இருக்கு. அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் மேலே உட்காந்துருக்கான். திரும்பவும் சொல்றேன், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவனுக்கு போற இடம்லாம் செருப்பு. ஸோ இதுதான் வித்தியாசம். அவன் கட்டுறது அவன் ஞானத்தை வச்சு கற்றுக்கல. நம்ம கிட்ட இருந்த ஞானத்தை நம்மதுன்னே தெரியாம அவன் ஆட்டையை போட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டு அவன் ஞானம் மாதிரி மேல உட்காந்துக்கிட்டு நம்மளை ஏச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான். இது யாருன்னே தெரியாம, உன்னை ஆள்றது யாருன்னே தெரியாம, நம்மளை ஆள்றது டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ், பிரிட்டிஷ், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டிய மன்னர், சோழ மன்னர்கள், அந்தமான் மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, இப்படிலாம் நம்பிட்டு இருக்க. இவ்வளவுதான் நம்பிட்டு இருப்ப. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஞான கூட்டம் இருக்கே, அது யாரு? அதுதான் ரகசிய கூட்டம். அதுக்கு தான் ஒரு இலுமினாட்டின்னு ஒரு பேர் வச்சிருக்க. என்லைட்மெண்ட். நாங்கள் ஒளி புரிந்தியவர்கள். இன்னொன்று ஒரு பக்கம் அவங்க சைடில் ஒரே ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. மெனக்கடுறவன் முன்னாடி ஓடி வரவனுக்கு மட்டும்தான் ஞானமும் அறிவும் மண்டையில் ஒட்டும். இது யாருக்குமே ஒரு வெறும் புராண கதை, இதிகாச கதைன்னு பேர் வாங்கி யோசிச்சு பாருங்க. ராமாயணம், இதிகாசங்கள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். ஓரளவுக்கு எல்லாருக்குமே ராமாயணம் எல்லாம் தெரியும். சன் டிவியில், விஜய் டிவிலாம் போட்டு நம்ம சின்ன வயசுலேயே மண்டையில் ஏற்றிட்டாங்க. அங்கங்கே ராமாயணம், இதிகாசம்னு ஒன்று தெரியும். அதில் வர புஷ்ப விமானம், அந்த மந்திரங்கள், மாயாஜலங்கள், அந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும், தண்ணியில் பார்ப்பாங்க அங்கே நடக்கிறத. இதெல்லாம் நம்ம அப்போ பார்க்கும்போது ஒரு சூப்பராக மாஸ்டர்னு பார்த்தோம். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மொபைல் ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பால் மாதிரி லைட் இருக்குது, அந்த லைட்டில் டிவி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நடக்குது இல்லை, பாசிபிலிட்டி தானே. ஸோ இதைத்தான் அந்த காலத்தில் புராணம், இதிகாசம்னு சொல்லி மண்டையில் ஏற்றிருக்காங்க. சிம்பிளாக பார்த்தா உனக்கு அது சயின்ஸாக புரியும். வரலாற்றாக பார்த்தோன்னா அது வெறும் மித்தா தெரியும். உன்னை மித்தா தெரிய வைக்கிறது தான் அவனோட வேலை. ஆனால் அதே டைமிங்கில் சயின்ஸாக தெரிய வைக்கிறதுக்காக அவங்க ஆட்களுக்கு கடத்துறதும் அவங்க வேலை.
புரியல, உனக்கு புரியவே புரியாது. ஸோ இந்த நாகர்கள்ன்ற ஒரு விஷயத்த எப்படிலாம் தேட விட்டு, எப்படிலாம் பேசிட்டு கடைசி மறவர்கள் தான். இதில் எதுக்கு அழுத்தம் திருத்தமாக நிறைய இடத்துல அந்த அக்கா மறவரை குறிப்பிடுவாங்க. நான் ஒரு மறவர் கூடிய சேர்ந்தேன். அது அழுத்தம் திருத்தமாக நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இந்த அக்கா இப்போ தான் 1 வருஷமாக தான் வீடியோ போடுது. ஸோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. என்ன இதில் எதுவும் மெசேஜ் இல்லாமல் இருக்கா? ஏன் எத்தனையோ குடிகள் இருக்குது. ஏன் போர் செய்கிறது தான் குடியாங்க. அரசர்களை கனெக்ட் பண்ணிடலாம்ல. நாகர்கள் தான் முதல்ல தமிழில் உருவாக்குனாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, நாகரிகம் வளர்ந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அதுலேயும் போர்க்குடி இருக்குது, அரச குடியில் இருந்திருக்கணும். நீங்கள் சொல்கிற கனெக்ட்லாம் பார்த்தோம்னா கீழே வேலை செய்கிற ஆட்களாக தான் இருக்காங்க. சண்டைக்காகவும் ஒரு பயிற்சி செய்கிறதுக்காகவும் இருக்காங்க. அரசர்களை நீங்கள் யாருமே சொல்லலை. நாகர்கள் அரசர்கள் இருந்ததே இல்லையே. அவங்க மன்னர்கள் அவங்க அலைய மாட்டாங்க. கலப்பினத்தை கொண்டு வந்து அவங்கள தான் அழைப்பாங்க. அவங்க எப்பயுமே மறைமுகமாக தான் இருப்பாங்க. இந்த வீடியோலேயே அவங்களே பல உண்மைகள் உடச்சு விட்ருக்காங்க. சொல்ல தெரியாமல் அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட், எங்கெங்கேயோ படித்த கதைகள் இதெல்லாம் உள்ள சொல்லியிருக்காங்க. உண்மையான வரலாறு யாருக்குமே சொல்ல தெரியல, சொல்லவும் மாட்டுறாங்க. அதை நம்ம சொன்னால் கான்ஸ்பிரசின்னு சொல்கிறீங்க. வா உங்கள்கிட்ட இன்னமும் இதை பற்றி பேசினா அந்த அக்காவோட இன்ஸ்பைன்ஸாக நான் இன்னொன்று நினச்சிக்கோங்களேன். பூம்புகார் இந்த கனெக்ஷன்ஸ், இந்த இலங்கை நாவலந்தீவு, ஒட்டுமொத்த நாவலந்தீவுக்கும் இந்த இயக்கர்கள், நாகர்கள், அதுக்கப்புறம் தான் தமிழர்கள் அங்கே வராங்க. இப்போ 3 குடி இருக்காங்க. இயக்கர்கள் இருக்காங்களாம், நாகர்கள் இருக்காங்களாம், தமிழர்கள் இருக்காங்களாம். 3ஆவதாக வந்தவன் தான் விஜயனும். அவன் உள்ள இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணி நாகர்களும் பூர்வக்குடின்றாங்க. நாகர்கள் தான் அங்கே பூர்வக்குடியா. நாகர்கள் வந்து சிறுபான்மை மாறிட்டாங்க, இயக்கர்களும் சிறுபான்மை ஆயிட்டாங்க, தமிழர்களும் சிறுபான்மை ஆயிட்டாங்க. பெரும்பான்மை யாராங்கன்னா விஜயநகரம். அது வந்தது 700 பேரோட. 700 பேர் எப்படி இவ்வளவு கோடி பேர் வந்தாங்க? மேட்ரு இருக்குல்ல. ஸோ இதுதான் மேட்ரு. அங்கே போய் கலப்பினம் செஞ்சு இயக்கரோட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம விஜயனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நாகர் என்னத்தை பண்ண தான் திருமணம் செய்கிறார். திருமணம்னா என்ன? குழந்தைய பத்துட்டு பிள்ளைலாம் பத்து பிறகு கழட்டி விட்டுறான். ஸோ நாகர் இனத்தோட டிஎன்ஏ வச்சு தான் மேலே ஏறுறாங்க. ஸோ இதே மேட்ரு தான் முருகனோட கேரக்டரும். வள்ளிய இந்த டியூன் படத்தில் அப்படி தானே வரும். வள்ளியை வச்சு அந்த ஹீரோயினை கரெக்ட் பண்ணி அந்த பாலைவன மக்களை வச்சு ஜெயிச்சுட்டு சாம்ராஜ்யத்தை பிடிச்ச உடனே கழட்டி விட்டு ராஜ பரம்பரை கல்யாணம் பண்ணோம். வள்ளியை தெய்வானையை கல்யாணம் பண்ணி போவாப்புல. முருகனோட கதை இதே தான். உலகத்தில் நடக்கிறது எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட். இவங்க வந்து சக்ஸஸ் ஆன ஒரு ஸ்டோரியை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பேட்டர்னை நம்ம பண்ண விஷயம்னா சக்ஸஸ் ஆச்சு. காலங்காலமாக அதையே பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றாது போல் அதே ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணுறாங்க, சக்ஸஸும் ஆகுறாங்க. ஆனால் அந்த விஷயம் எதுவுமே தெரியாத முட்டாள் கூட்டமாக மனித கூட்டத்தை வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல எப்படி பணம் அதிகமாக போடுறது, ஒரு இடத்துல எங்கே பணமே இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஏன் பணக்காரனாகவே இருக்கான், ஏழையாக இருக்கான்? அறியாமை. அதை போக்குறத சொன்னால் எங்களுக்கு கான்ஸ்பிரேஷன் சொல்கிறேன். போப்பா, தொடர்ந்து வீடியோ முடிஞ்சிருச்சு. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டு போங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். Who is this guy?